2 பெண்கள் நிற்கிறார்கள். ஜீவா கேட்கிறார், உனக்கு என்னம்மா வேணும், நீ ஏன் வந்த அப்படின்னு கேட்கிறார். அவள் சொல்லுகிறாள், ஐயா, ஒரு வக்கீலிட்ட குமஸ்தா வேலைக்கு மனு போட்டிருக்க, நீங்க ஒரு பரிந்துரை கடிதம் தந்தால் எனக்கு வேலை கிடைச்சிரும், தருவீங்களா அப்படின்னு கேட்கிறார். உடனே ஒரு தாள் எடுத்து ஒரு பரிந்துரை கடிதத்தை இந்த பெண்ணுக்கு எழுதி கொடுக்கிறார். இன்னொரு பெண் பக்கத்தில் நிற்கிறார். நீ யாரம்மா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாள். அவள் சொல்லுகிறாள், என் பெயர் குமுதா, என் அம்மாவின் பெயர் கண்ணம்மை, என் தாத்தாவின் பெயர் குலசேகரதாஸ், நான் உங்கள் மகள் அப்படின்னு சொன்னதுதான் கண்கள் உடைந்து கண்ணீர் ஆறாக வந்து விழுகிறது. இவள்தான் மகள்னு ஜீவாக்கு தெரியல. 18 வருஷம் தலைமறைவு வாழ்க்கை. நான் உங்கள் மகள் அப்படின்னு சொன்ன பிறகு அவளுக்கு வார்த்தை வாயில் இருந்து வரல. அடக்குமுறைக்கு அஞ்சாத சிங்கம், ஆபத்துகளை கடந்த ஆண்மையாளன், ஆசை மகளை ஆலிங்கனம் செய்து, மகளே, 18 ஆண்டு கால தலைமறைவு வாழ்க்கை உனக்கும் எனக்கும் இப்படி ஒரு இடைவெளியை உருவாக்கிவிட்டது மகளே, என்னை மன்னித்து விடு மகளே, என்னை மறந்து விடு மகளே, எனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை என்று நான் இதை கருதவில்லை மகளே, நான் இது விரும்பி ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை மகளே, என்னை மன்னித்து விடு, இன்னும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் போவேன்னு சொன்னான். ஜீவா அவன் வாழ்ந்த நாட்டில் இப்படியாடா கூத்தடிப்பீங்க? என்னடா இது, தகப்பன் முதலமைச்சர், மகன் துணை முதலமைச்சர். தகப்பன் திருப்பூர் மாநகராட்சியை தொடங்கி வைக்க வர்றான், மகன் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குறான். மகன் பேசுறான், முதல்ல திருப்பூர் மாநகராட்சியை தொடங்கி வைக்க வந்திருக்கின்ற 2 பேரும் ஒரே குரல்ல பேசுவான். 2 பேரும் ஒரே ஆளை கணக்கு பண்ணுவான். விசித்திரமான குடும்பம், வினோதமான ஜென்மங்கள். தகப்பன் மகன் முதல்ல பேசுகிறான். திருப்பூர் மாநகராட்சியை தொடங்கி வைக்க வந்திருக்கிற மாண்புமிகு முதல்வர், பெரியாரின் சீடர், அண்ணாவின் தம்பி, கள்ளக்குடி கொண்ட காவியம் அண்ணன் கலைஞர் அவர்களைங்கிறான் மகன். பிறகு தகப்பன் பேசுறான். நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகிற அவன் துணை முதலமைச்சர், வருங்கால தமிழர்களின் நம்பிக்கை, என் கழகத்தின் பொருளாளர், அன்பு தம்பி மு.க. ஸ்டாலின் அப்படிங்கிறான் அவன். கலெக்டர் சொல்றான், குவார்டர் வாங்கிட்டு வாடா, குழப்பமா இருக்குங்கிறான். அரசு விழா இல்ல, இது என்ன அரசியல்? இது உங்களுக்கு நாடு பட்டா போட்டு தந்திருக்கா? சொல்லு, சொல்லுங்க பாப்போம். திராவிட இயக்கம், திராவிட இயக்க வரலாறு பயிற்சி பாசற. என்ன பயிற்சி பாசற? திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை, எந்த கொள்கையை காப்பாத்தின நீ சொல்லு. இந்திய எதிர்த்தியா? இந்திய எதிர்த்தவருக்கு நிலைமை என்ன? இன்னைக்கு அம்பாளுக்கு கங்காஜலம் கொண்டு அபிஷேகம் செய்வதை போல் தன்னுடைய தேகத்திற்கு தானே பெட்ரோலை தூக்கி விட்டு, தன்னுடைய தேகத்திற்கு தானே தீயை பற்ற வைத்து, பற்றி பிடித்து எரிந்த தீ ஜுவாலை விட்டு கொழுந்து விட்டு எரிய, அலுவல் போனால் போகட்டும், சலுகை போனால் போகட்டும், தலைமுறை கோடி கண்ட என் தமிழ் விடுதலை ஆகட்டும், போனால் என் உயிர் போகட்டும், என் புகழ் உடல் நிலை ஆகட்டும், தேரால் செய்த செந்தமிழ் திக்கட்டுமே, தொழ நிற்கட்டும், பிள்ளை பிறந்தேன் யாருக்காக, பெற்ற தமிழ் மொழி போருக்காக, உள்ளம் இருப்பதும் தோழி இருப்பதும் உயிர் நிகர் தமிழ் சீருக்காக என்னும் ஒளி முழங்கி, முத்து பற்கள் வெடித்து சிதற, மோகனமுடி கருகி சுருள, வறண்ட வயலை போல உடம்பு பாலம் பாலமாக வெடிக்க, நிற்க சக்தியற்று நிலத்தில் சாய்ந்து கீழே விழுகிற பொழுதும் அன்னை தமிழ் வாழ, ஆதிக்க இன்றி வீழ என்று மூறி முழங்கி ஆவியை முடித்துக் கொண்டார்களே கீழப்படுவோர் சின்னசாமி, விருகம்பாக்கம் அரங்கநாதன், ஆசிரியர் வீரப்பன், கோடம்பாக்கம் சிவலிங்கம்,